ஆன்லைன் டெஸ்ட் நாள்ல கிழமை கணக்குகள் தொடர்பான கேள்விகள் இருக்கு. சரி, நம்ம அந்த கேள்வி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வினா எண் 46. அக்டோபர் முதல் நாள் வெள்ளிக்கிழமை எனில் நவம்பர் முதல் நாள் என்ன கிழமையாக இருக்கும்? அதான் கேள்வி 46. அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருந்தா நவம்பர் மாசம் 1ஆம் தேதி என்ன கிழமையா இருக்குன்னு கேக்குறாங்க. கிழமை தொடர்பான கேள்விங்களுக்கு ஈஸியா ஒரு ட்ரிக் ஒண்ணு சொன்னாங்க, ஸ்கூல்ல சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து கை எப்படி வச்சுங்களா, ஜனவரி இந்த மேடா இருக்கிற பகுதி ஜனவரின்னும், அது கீழே பள்ளமா இருக்கிறத பிப்ரவரி அப்படின்னும், அடுத்து மேடா இருக்கிறது மார்ச், அடுத்து பள்ளமா இருக்கிறது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மேடா இருக்கிறது கடைசியா முடியுங்களா, அடுத்து திரும்ப ஆகஸ்ட் இங்க வந்து திரும்ப மேடா இருக்கிறது, அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ட்டு மேடா இருக்கிறது எல்லாம் ஆவரேஜா 31 நாளுன்னும், பள்ளமா இருக்கிறது எல்லாமே ஆவரேஜா 30 நாளுன்னு வச்சுட்டு அதுல ஒரே ஒரு விதிவிலக்கா மட்டும் அந்த பிப்ரவரி மட்டும் நம்மளுக்கு தெரியல, அது 28 நாள் வரும். லீப் வருஷத்துல மட்டும் 29 நாள் வரும். அதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இந்த அடிப்படையில பண்ணும்போது அது எல்லாமே சரியாவே இருக்கு. சின்ன பசங்க சொன்னதுதான், அது வந்துட்டு ஈஸியாவே இருக்கு நம்மளுக்கு, அதை எடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்ப அது மாதிரி பார்க்கும்போது அக்டோபர் மாசத்துல நார்மலா எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அக்டோபர்ல 31 நாள் இருக்கு. அக்டோபர்ல 31 நாள் இருக்கு. அந்த 31 நாள் பிளஸ் நவம்பர்ல ஒரு நாள் இருக்குங்களா, கூட்டினா 32 நாள் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அக்டோபர்ல 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டா மீதி இருக்கிறது 30 நாள் தான். 30 நாள் பிளஸ் நவம்பர்ல ஒரு நாள் தெரியாதனாலதான் கேட்கறாங்க. அதோட சேர்த்தா 31 நாள் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப 31 டிவைடட் பை 7 போட்டா ஆன்சர் வரும். எதனால 7 போடுறேன்னா இந்த கிழமை கணக்குல 7ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். ஏன்னா கிழமை 7 தானே இருக்கு. அந்த திங்கக்கிழமைல இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 7 நாள் இருக்கு. அதனால எந்த ஒரு கூட்டுத்தொகையில நம்பர் வந்தாலும் அதை நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். செக் பண்ணி பார்க்கலாம். 1 7 4 7 28, மீதி 3 வருது இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியமான இடம். மீதி 3 வர்றதுனால 0 1 2 3 அப்படின்னு போட்டுரும். 0 எந்த கிழமை வந்து கேள்வியில கொடுக்குறாங்களோ அந்த கிழமையை நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். இந்த கேள்வியில வெள்ளிக்கிழமையா 0ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து 3 மீதி இருக்கிறதுனால மீதி 1 2 3 வரைக்கும் போட்டுக்கிறோம். வெள்ளிக்கு அப்புறம் சனி, ஞாயிறு, திங்கள் அப்படின்னு போட்டுறோம். மீதி 3 வந்ததுனால ஆன்சர் தொடர்ந்து வந்தாக்கா ஆன்சர் திங்கள் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு வருடத்தில் அக்டோபர் மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை எனில் அக்டோபர் மாசம் 25 வியாழக்கிழமையா இருந்தா அந்த மாதத்தில் எத்தனை திங்கட்கிழமை வரும்? அந்த மாசத்துல அக்டோபர் மாசத்துல எத்தனை திங்கட்கிழமை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் கேள்வி. செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அக்டோபர் 25 வியாழக்கிழமைன்னு சொல்றாங்கல்ல, வியாழக்கிழமை அந்த 25க்கு பின்னாடியோ இல்ல முன்னாடியோ இருக்கிற திங்கட்கிழமை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முன்னாடி கூட கண்டுபிடிச்சிடலாம். 25ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னா 24ஆம் தேதி புதன்கிழமை இருந்திருக்கும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருந்திருக்கும், 22ஆம் தேதி திங்கட்கிழமை இருந்திருக்கும். நம்ம கிட்ட திங்கட்கிழமை தான் கேட்கறாங்க. 22ஆம் தேதி திங்கட்கிழமை இருந்தா இதுக்கு முன்னாடி திங்கட்கிழமை எப்ப இருந்திருக்கும்? 15. அதுக்கு முன்னாடி 8, அதுக்கு முன்னாடி 1, இதுக்கு பின்னாடி 29. மொத்தமா அந்த மாசத்துல எத்தனை திங்கட்கிழமை இருந்திருக்கும்? 1 2 3 4 5 திங்கட்கிழமை இருந்திருக்கும். சரிங்களா? இந்த வியாழக்கிழமைன்னு ஒரு டேட் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி போங்க, இல்லைன்னா பின்னாடி கூட போங்க, எப்படி வேணா வரலாம். பின்னாடி போனாலும் 26 27 28 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 29 வந்துருக்கும் திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டு. எப்படி வந்தாலும் ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 49 பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்னா அதே ஆண்டு 2014 அதே ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, ஓகே. செக் பண்ணி பார்க்கலாம். பிப்ரவரி மாசம் 2014 14ஆம் தேதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த கேள்வியில இருந்து சின்னதா ஒரு விஷயம் நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. 2014 2024 ஏதோ ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. அந்த வருஷத்துல நம்ம ஜனவரியில இருந்து பிப்ரவரி கிராஸ் பண்ணி வரோம்னா அந்த வருஷம் 2014 கொடுக்குறாங்க. அந்த வருஷம் சாதாரண வருஷமா லீஃப் வருஷமான்னு செக் பண்ணணும். அது லீஃப் வருஷமா இருந்தா நம்ம சாதாரண வருஷத்துக்கு போடுற மாதிரி போட்டா அந்த கேள்வி தப்பாயிடும். காரணம் என்னன்னா லீஃப் வருஷத்துல ஒரு நாள் கூடி வரும். காரணம் என்னன்னா லீஃப் வருஷத்துல ஒரு நாள் வந்துட்டு கூடி வரும். அது எப்படின்னு பார்க்கலாம்.
சாதாரண ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குங்களா? ஆனா லீஃப் வருஷத்துல மட்டும் 366 நாள் இருக்கு. எப்படி ஒரு நாள் அதிகமாகுது அப்படின்னா, வருஷத்துல அடுத்த 2வது வருஷத்துல 3வது வருஷத்துல இந்த 4வது வருஷத்துலையும் சேர்த்து 1/4 நாள் ஆகும்போது 1/4 நாள், அரை நாள், 3/4 நாள், முழுசா ஒரு நாள் ஆயிடுது. இந்த ஒரு நாள்ன்றது 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதுனால இந்த லீஃப் வருஷமா வர்ற வருஷத்துல மட்டும் 366 நாள் இருக்கும். சரி, ஓகே. அது மாதிரி லீஃப் வருஷமா இருந்தா நம்ம சாதாரணமா போடுற மாதிரி போட்டா தப்பாயிடும், இன்னும் ஒரு நாள் சேர்ந்து வர்றதுனால. சரி, ஓகே. 2014ன்றது சாதாரண வருஷமா லீஃப் வருஷமான்னு செக் பண்றோம். 2014 அதை நீங்க எப்படி செக் பண்ணலாம்? 2014 டிவைடட் பை 4, 4ஆல போட்டு அடிச்சு பார்க்கணும். இது 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த வருஷம் லீஃப் வருஷம். 2014ன்றது 4ஆல வகுப்படாது, அதனால அது லீஃப் வருஷம் கிடையாது. ஜூன் அப்போ பிப்ரவரியில நார்மலா எவ்வளவு நாள் இருந்திருக்குங்க? 28 நாள் தான் இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்ப பார்க்கலாம். பிப்ரவரியில 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டா பிப்ரவரியில மீதி இன்னும் எவ்வளவு நாள் இருந்திருக்கும்? பிப்ரவரியில 14 போயிடுச்சுன்னா 15ல இருந்து 28 வரைக்கும் இருந்திருக்கும். 14 நாள் போயிட்டா மீதி 14 நாள் இருந்திருக்கும். அடுத்து மார்ச்ல எப்பயும் போல 31 நாள் தான், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. அடுத்து ஏப்ரல்ல இந்த ஜூன் வரைக்கும் போகணும்ல, ஏப்ரல்ல 30 நாள், மேல 31 நாள், அடுத்து ஜூன்ல 10ஆம் தேதி வரைக்கும் கேட்கறாங்க. அந்த 10ஆம் தேதி தெரியலன்னு தான் கேட்கறாங்க, அதனால 10 நாள் அப்படி எடுத்துக்கிறோம். ஒட்டு மொத்தமா கூட்டணும். இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. 1, 4, 6, அடுத்து 3, 9, 10, 11, 116 நாள் வருது. ஒட்டு மொத்தமா 2014 பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து, அதாவது அதுக்கு மறுநாள்ல இருந்து 2014 ஜூன் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் 116 நாள் வருது. அந்த 116 7ஆல டிவைட் பண்றோம். 7 7, மீதி 11ல 7 போயிட்டா மீதி 4, 6, 7 35, 6 42, 6 42, 46ல 42 போனாக்கா மீதி 4 இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 0ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கேள்வியில எந்த கிழமை கொடுக்குறாங்களோ அந்த கிழமையே 0ன்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. வெள்ளி மீதி 4 இருக்கிறதுனால 1, 2, 3, 4 போட்டுக்குங்க. சரி, வெள்ளி. அடுத்து சனி, ஞாயிறு, அடுத்து திங்கள், அடுத்து 4ன்னா செவ்வாய். ஆன்சர் அந்த 2014 பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னா 2014 ஜூன் மாசம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருக்கும். 50 பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி புதன்கிழமையில் அதே ஆண்டு, அதாவது 2014 அதே ஆண்டு ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. நம்ம போன கேள்வியில நார்மலா வந்துட்டு அப்படியே ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்தோம். ஆனா இந்த கேள்வியில குறைஞ்சு வர்ற மாதிரி பாக்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாசம் கொடுத்துட்டு அடுத்த டேட் வந்துட்டு ஏப்ரல்ல சொல்றாங்க. அது மைனஸ்ல வர்றதுனால அந்த கேள்விக்கு இந்த கேள்வி ஆப்போசிட்ல இருக்கு. எப்படி போடணும்னு பார்க்கலாம். சரி, 2014 ஆகஸ்ட்ல 20ஆம் தேதி புதன்கிழமைன்னு சொல்றாங்க. மொத்தமா ஆகஸ்ட்ல எவ்வளவு நாள்னு தெரியல. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 31 நாள் இருக்கு. 31 நாள்ல ரிவர்ஸ்ல இருந்து வர்றதுனால, பின்னாடி பக்கமா வர்றதுனால அவங்களுக்கு 31ஆம் தேதி என்ன கிழமைன்னு தெரிஞ்சிருக்கும், 30ஆம் தேதி தெரிஞ்சிருக்கும், 29, 28, 27 அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுனே வந்திருக்கும். அது மாதிரி 20 தேதி வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அவங்களுக்கு தெரியாத நாள், அந்த மாசத்துல தெரியாத நாள் மீதி எத்தனை நாள் இருக்கும்? 19 நாள் அவங்களுக்கு தெரியாத நாட்களா இருக்கும். தெளிவா புரிஞ்சுக்கணும். இது பின்னாடி பக்கம் ரிவர்ஸ்ல இருந்து வர்றதுனால 31ஆம் தேதி தெரிஞ்சிருக்கும், 30ஆம் தேதி, 29, 28, 27, 26, 25 இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். 20 தேதி வரைக்கும் பின்னாடி இருந்து தெரிஞ்சிருக்கும். மீதி இருக்கிற 19 தேதி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதனால ஆகஸ்ட் மாசத்துல நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கணும்? 19 நாள் எடுத்துக்கணும். ஆகஸ்டுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போகும்போது இவங்க ஏப்ரல்னு சொல்றாங்கல்ல, அப்ப நம்ம ரிவர்ஸ்ல போறோம். ஆகஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறது ஜூலை மாசம். பாருங்க, திரும்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 31 நாள் இருக்கு. அதை ஃபுல்லா போட்டுங்க. ஏன்னா இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற மாசத்துல எல்லா நாளும் ஃபுல்லாவே போட்டுக்கலாம். அடுத்து ஜூன்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 30 நாள். அடுத்து மேல 31 நாள். அடுத்து ஏப்ரல் பாருங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 30 நாள் இருக்கு. ஒட்டு மொத்தமா ஏப்ரல்ல 30 நாள் இருக்கு. 30 நாள்ல நம்ம பின்னாடி இருந்த 30ஆம் தேதியில இருந்து தெரியல நம்மளுக்கு. 30ஆம் தேதியில இருந்து 29, 28, 27 தெரியல. எவ்வளவு நாள் வரைக்கும் தெரியல? 13ஆம் தேதி வரைக்கும் தெரியல. அந்த நாளோட கட் ஆகுது. 13ஆம் தேதி மட்டும் சொல்லுங்கன்றாங்க. ஒட்டு மொத்தமா ஏப்ரல்ல 30 நாள். 30 நாள்ல அந்த 13ஆம் தேதி வரைக்கும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்போ 12 நாள் நம்மளுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்ல முன்னாடி இருக்கிற 12 நாள் போவா 30ல மீதி எவ்வளவு நாள் இருந்திருக்கும்? 18 நாள் இருந்திருக்கும். ஏப்ரல் மாசத்துல 18 நாள் இருந்திருக்கும். நம்ம எப்பயும் சொல்றதுதான், வீடியோ இந்த கேள்வி உங்களுக்கு புரியலன்னா
இந்த கேள்வி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி முன்னாடி போயிட்டு பாருங்க, ஈஸியா புரியும். ஏப்ரல்ல ஒட்டுமொத்தமா 30 நாள். 30 நாள்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 12 நாள் தெரியணும்னு அவசியம் இல்லை. பின்னாடி இருந்து நம்ம ரிவர்ஸ்ல வரோம். 13ஆம் தேதி வரைக்கும் தெரிஞ்சா போதும். அப்ப 30ஆம் தேதியில இருந்து அப்படியே பின்னாடியே வரும்போது 13 வரைக்கும் ஒட்டுமொத்தமா எவ்வளவு நாள் இருக்குன்னு பார்த்தா 18 நாள்கள் தான் இருக்கு. அவ்வளவுதான். ஆகஸ்ட்ல 19 நாள், ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல் இது வரைக்கும் எவ்வளவு நாள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒட்டு மொத்தமா எவ்வளவு நாள்னு கூட்டிக்கலாம். கூட்டினாக்கா 10, 19, 19க்கு 9 மீதி 1, 3, 9, 10, 11, 12, 129. 129 நாள் இருக்கு. 129 நாள் இருக்கு. இந்த 129 நம்ம எப்பயும் போல 7ஆல வகுத்துக்கலாம். 7ஆல வகுத்தா 1 7 7, மீதி 12ல 7 போயிட்டா மீதி 5 59, 8 7 56, மீதி 3 இருக்கு. சரி, இப்ப நம்மளுக்கு நார்மலா தெரியல 0னாலே அந்த கேள்வியில எந்த கிழமை கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். 0னா புதன் போட்டோம். அடுத்து போன கேள்வி நம்ம சாதாரணமா வந்து ஜனவரி பிப்ரவரி ரெகுலரா வரும்போது 1 2 கீழே போட்டோம். 1 2 3ன்னு போட்டோம். 3ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வியாழன் வெள்ளி சனி அது மாதிரி போடுவோம். இது வந்துட்டு கேள்வி ரிவர்ஸ்ல போறதுனால 1 2 நீங்க கீழே நார்மலா போடக்கூடாது, மேல போடணும். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாருங்க, இப்ப ரிவர்ஸ்ல போகும்போது புதன்கிழமைக்கு முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமைன்னு இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் திங்கள் கிழமைன்னு இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு இருந்திருக்கும். ஆன்சர் அப்ப ஞாயிறு. இப்ப 2014 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி புதன்கிழமைன்னா 2014 ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து விநாயகன் 52 பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை எனில், இன்னைக்கு இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 61 நாள் கழித்து என்ன கிழமை? 61 நாள் கழித்து என்ன கிழமை? டைரக்டா நம்ம 7ஆல டிவைட் பண்ணாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். சரி பார்க்கலாம். 8 7 56, மீதி 5. 0னா நமக்கு தெரியல. 0னா செவ்வாய்க்கிழமை, அந்த கேள்வியில இருக்கிற கிழமைய செவ்வாய். 5 மீதி இருக்கிறதுனால 1 2 3 4 5. பாருங்க, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஆன்சர் ஞாயிறு. சரி ஓகே, அடுத்த கேள்வி. 53 கீழ்கண்ட ஆண்டுகளில் எந்த ஆண்டு லீஃப் ஆண்டு அல்லன்னு கேட்கிறாங்க. லீஃப் ஆண்டு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு ஆண்டு 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஆண்டு லீஃப் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம் என்னன்னா, லீஃப் ஆண்டுல மட்டும் பிப்ரவரி மாசத்துல 29 நாள் வரும்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி 3 வருஷத்துக்கு ஒரு டைம் 365 நாள் 365 நாள் 365 நாள் தான் வரும். 4வது வருஷம் மட்டும் 366 நாள் வரும். 366 நாள் வர்ற அந்த வருஷம் தான் லீஃப் வருஷம். இந்த வருஷம் மட்டும் எப்படி 366 நாள் வருது? 365 நாள்னா சரியா 365 நாள் கிடையாது, 365 கால் நாள். அடுத்து 365 கால் நாள், 365 கால் நாள். இந்த கால் நாளும் சேர்ந்தா 6, அடுத்த கால் சேர்ந்தா 3/4, அடுத்து இந்த வருஷத்துல ஒரு கால் சேர்ந்தா ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் 365 366ஆவது. இது மாதிரி எந்த வருஷம்லாம் 366 நாளா வருதோ அதெல்லாம் லீஃப் வருஷம் சொல்றோம். இந்த வருஷம் எல்லாமே பொதுவா 4ஆல வகுப்படும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2004 அதை வச்சுட்டு நம்ம 4ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா வகுப்படும். 2024 வகுப்படும். 2044 வகுப்படும். 2014 வகுப்படாது. அதனால அந்த ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒண்ணு போட்டு பாருங்க, 4ஆல வகுத்து பாருங்க. 2014 வகுப்படாது. நம்ம பொதுவா 2ஆம் வாய்ப்பாட்டால வந்துட்டாலே 2012 2014 2016 இது மாதிரி வரும்போது அது 2ஆம் வாய்ப்பாட்டால வர்ற மாதிரி இருந்தாலே நம்ம வகுப்படுன்ற மாதிரி நினைச்சுக்குவோம். அப்படி எல்லாம் கணக்கு இல்ல, போட்டு அடிச்சு பார்க்கணும். அடிச்சு பார்க்கும்போது சில நம்பர் 4ஆல வகுப்படும், சில நம்பர் 4ஆல வகுப்படாது. அது மாதிரி கேள்வி கேட்கும்போது 4ஆல எந்த நம்பர் வகுப்படல அப்படின்னா 2014 வகுப்படல. சரி, அதனால இந்த வருஷம் வந்துட்டு லீவ் வருஷம் இல்ல. சரி ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 55 அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி, அக்டோபர் 30 2014 வியாழக்கிழமை அப்படின்னா அதே அக்டோபர் 30 2074 என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. 2014 2074 எத்தனை வருஷம் இருக்கு பாருங்க. கேள்வி வருஷம் பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இது மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதே டேட் எல்லாம் பார்த்தா அதே டேட் தான் இருக்கு. கேள்வி மட்டும் கேட்கறாங்க. சரி பார்க்கலாம். 2014க்கும் 74க்குமான ஒட்டுமொத்தமான வருஷம் பாருங்க. 14 24 34 44 54 64 74 60 வருஷம் இருக்கு. 24 34 44 54 64 74 60 வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஆவரேஜா போட்டுங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இன்ட்டு 60 வருஷம். 60 வருஷம் போட்டு பெருக்குங்க. 0 0 0 IR 30க்கு 0 மீதி 3, RR 36 39க்கு 9 மீதி 3, 3R 18 21 0 0 9 1 2. சரி, 21,900 நாள் இருக்கு.
சரி, இப்போ அடுத்து நம்மளுக்கு இது மட்டும் போட்டு 7ஆல் அடிச்சுட்டா ஆன்சர் வந்துருமானா வராது. இது ரெண்டுக்கு நடுவுல லீவ் ஃபோர்ஸ் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்க்கணும். அதுலலாம் ஒரு நாள் சேர்ந்து வரும்ல. இப்போ நம்ம போட்டது ஆவரேஜா 365 தான் போட்டிருக்கோம். 366 நாள் சில நாள்ல வரும், லீவ் ஃபோர்ஸ்ல வரும்னு சொல்லியிருக்குல்ல. அதனால லீவ் ஃபோர்ஸ் பார்க்கலாம். 2014 லீவ் வருஷமா அப்படின்னா இல்ல. 2015 இல்ல, அது ஒற்றைப்படை என்ன இருக்கு அதுவும் இல்ல. அடுத்து 2016 லீவ் வருஷம். அடுத்து எப்போ வந்திருக்கும்? 2020, 24, 28, 32, 36, 40, 44, 48, 52, அடுத்து 74 இருக்குது. 56, 60, 64, அடுத்து 68, அடுத்து 72 வரைக்கும் வந்திருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்துட்டு இந்த 2014க்கும் 2074க்கும் இடையில இருக்கிற லீஃப் வருஷம். மொத்தமே எவ்வளவு நாள் இருக்கு பாருங்க, எத்தனை நாள் வந்து சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 நாள். 15 நாள் லீஃப் வருஷம் அடிப்படையில சேர்ந்து வந்திருக்கு. இப்ப கூட்டுங்க மொத்தமா 15, 9, 1, 2, 21,915 அப்படின்னு வந்திருக்கு. இப்பதான் நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ணலாம். 3 7 21, 21 போனா மீதி 0. அடுத்து 9 இறக்குறோம். 1 7 7, மீதி 2, 1 இறக்குறோம். 3 7 21, அந்த 5 இறக்குறோம். அவ்வளவுதான், மீதி 5 இருக்கு. நம்மளுக்கு தெரியும் 0னால கேள்வியில இருந்து கிழமை கேட்டிருக்கிறாங்களோ அதுதான் வரும்ட்டு. அடுத்து 5ன்றதுனால 5 வரைக்கும் 1 2 எழுதிக்கங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஆன்சர் செவ்வாய் வருது. அக்டோபர் மாசம் 30 2014 வியாழக்கிழமைனா அதே அக்டோபர் மாசம் 30 2074 என்ன கிழமையா இருக்கும்? செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த வினாயன் 56 பார்க்கலாம். நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால் நாளைய மறுதினத்தை அடுத்து 2வதாக வரும் தினம் எது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். இது மாதிரி முன்னாடி நாள் பின்னாடி நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நடுவில் இருக்கிற இன்னைக்கு சென்டரான நாளை நடுவில் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பின்னாடி போட்டோம்னா ஈஸியா இருக்கும். சிலர் மேல கீழே போடுவாங்க, அது மாதிரி போட்டா கூட லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். முன்னாடி பின்னாடின்னு போடும்போது ஈஸியா இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர், நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா நாளைய மறுதினத்தை அடுத்து 2வதாக வரும் தினம் எது? நாளைய மறுதினத்தை அடுத்து 2வதாக வரும் தினம் எது அப்படின்னு கேக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிழமையே தெரியாது. நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னால் ஞாயிற்றுக்கிழமைன்றது மட்டும்தான் குழு, அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். செக் பண்ணி பார்ப்போம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள்னு வந்தா ரைட்டு. சரி, இந்த கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இங்க நம்ம 2 தினம் முன்னாடி பின்னாடின்னு போகும்போது சாதாரணமா ஒரு நாள் தள்ளியோ இல்லைன்னா ஒரு நாள் குறைச்சே போட்டுருவோம். அது மாதிரி போட்டா ஒட்டுமொத்த கேள்வியும் தப்பாயிடும். கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கணும். கேள்வி தெளிவா புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா சரியா ஆன்சர் வரும். படிக்கிறதுக்கு சிங்கிள் லைன் கொஸ்டினா இருந்தாலும் இது சின்னதா கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை தப்பாக்கிடும். கேள்வி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த வினாயன் 58 பார்க்கலாம். ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாசம் 29 1960 மணின்னு ஒரு நபர் வந்து பிறந்திருக்காரு. அவரு 2025 வரைக்கும் எத்தனை டைம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருப்பாருன்னு கேட்கிறாங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த லீவ் ஃபோர்ஸ் அதெல்லாம் தெரியலன்னா சாதாரணமா ஒரு 65 டைம் கொண்டாடி இருப்பாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனாலும் அந்த கேள்வியில சின்னதாக ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, பிப்ரவரி மாசம் 29 அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிப்ரவரி 29ன்றது ஒரு வருஷமும் வராது இல்ல, நம்மளுக்கு தெரியும் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அது 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதுதான் லீவ் ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப 60ல பிறந்திருந்தா அவருடைய ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் இதே டேட்ல ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் எப்ப கொண்டாடி இருப்பாரு? 64ல தான் கொண்டாடி இருப்பாரு. 61ல பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, 62 63ல பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, 64 தான் ஃபர்ஸ்ட். 64க்கு அப்புறம் லீவ் வருஷம் 68 72 76 80 84 88 92 96 அடுத்து 2000ல வந்திருக்கோம். அடுத்து 2004 2008 2012 2016 2020 2024 கட்டாயிருக்கும். ஏன்னா அவன் கேட்கறது 2025 வரைக்கும் தான்றதுனால. இப்ப பாருங்க, 60ல பிறந்து அவரு அதுக்கப்புறம் பிறந்த நாள் எத்தனை டைம் கொண்டாடி இருப்பாருன்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டைம் 16 டைம் அவருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடி இருப்பாரு. ஆன்சர் 16. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போலாம். அடுத்த வினாயன் 59 பார்க்கலாம்.
நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நேற்றைய முன்தினம் என்ன கிழமையாக இருக்கும் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். சரி, ஆன்சர் பார்க்கலாம். நாளைக்கு நம்ம இது மாதிரி கேள்வி தான் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தல சொன்னல. இன்னைக்கு அப்படின்றதுக்கு சென்டரா ஒரு புள்ளி வச்சுக்கங்க. நாளைக்குன்னா பின்னாடி போகணும், நேற்றுன்னா முன்னாடி போகணும். அது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் பேசிக்கா. நாளை மறுநாள், நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா நேற்றைக்கு முன்தினம் என்ன கிழமையா இருந்திருக்கும்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு இந்த கேள்வியில கூட குழு வந்துட்டு கடைசியா இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றதா குழு. இது ஞாயிற்றுக்கிழமை இருந்தா இதுக்கு முன்னாடி நாள் என்ன இருந்திருக்கும்? சனி. அதுக்கு முன்னாடி வெள்ளி, அதாவது இப்ப நம்ம இருக்கிற நாள் வெள்ளி. அடுத்து வியாழன், அடுத்து புதன். ஆன்சர் புதன்கிழமை. புதன் வந்தா ரைட். சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 61 பார்க்கலாம். இன்று புதன்கிழமையில் இன்றிலிருந்து 61வது நாள். ஏற்கனவே இது மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம். இன்று புதன்கிழமையில் இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? அப்போ 61/7 போட்டு அடிக்கிறோம். அடிச்சாக்க ஆன்சரு 8 7 56, மீதி 5. சரி, ஓகே. 0 அப்படின்னா அந்த கேள்வியில என்ன கிழமை கொடுக்குறாங்களோ அந்த கிழமை தான் நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். இங்க வந்துட்டு 0 புதன்கிழமை வச்சிருக்க கேள்வியில தான் இருக்கு. மீதி 5 இருக்குல்ல, அதனால 1 2 3 4 5 வரைக்கும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம நார்மலா எப்பயும் போல புதனுக்கு அப்புறம் வியாழன், அடுத்து வெள்ளி, அடுத்து சனி, அடுத்து ஞாயிறு, அடுத்து திங்கள். 5வது நாள் திங்கக்கிழமையா இருந்திருக்கும். ஆன்சர் திங்கள். சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 62 பார்க்கலாம். ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி, ஒரு மாசத்தோட 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு, இதான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால், ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தின் 17ஆம் தேதி, அந்த மாசத்தோட 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்கிறாங்க. அந்த மாசத்தோட 17ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும்னு கேட்கிறாங்க. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு மாசத்துல இருக்கிற 8வது தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு வருதான் அப்படின்னா 17ஆம் தேதி என்ன கிழமையா இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த 8ஆம் தேதி முதல்ல எந்த கிழமையா இருக்குன்னு பாக்கலாங்களா? ஞாயிறு முடிஞ்சு திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை வந்திருக்கும். 8ஆம் தேதி வியாழக்கிழமை வந்தா அடுத்த 8, அதாவது 15ஆம் தேதியும் வியாழக்கிழமை இருந்திருக்கும். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருந்திருக்கும். 17ஆம் தேதி சனிக்கிழமையா இருந்திருக்கும். ஆன்சர் சனின்னு வந்தா சரி. சரி, ஓகே, அடுத்த கேள்வி. 64 பார்க்கலாம். ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி 2020 திங்கட்கிழமை எனில் ஜூலை மாசம் 20ஆம் தேதி 2020 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது எளிமையாவே நம்ம முன்னோக்கி போறதுனால ஈஸியாவே போட்டுடலாம். ஏப்ரல் மாசத்துல ஒட்டுமொத்தம் எவ்வளவு நாள் இருக்கும்? 30 நாள் இருக்கும். 30 நாள்ல 15வது நாள் திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏப்ரல் மாசத்துல தெரியாத நாள் இன்னும் 15 இருக்கும். ஏப்ரல் மாசத்துல தெரியாத நாட்கள் இன்னும் 15 இருக்கும். அடுத்து மே மாசத்துல மொத்தமா 31 நாள் இருக்கும். அதை ஃபுல்லாவே போட்டுக்கலாம். அடுத்து ஜூன் மாசத்துல மொத்தமா 30 நாள் இருக்கும். அதையும் ஃபுல்லா போட்டுலாம். அடுத்து ஜூலைல 20ஆம் தேதி தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க. அதனால ஜூலைல 20 நாள் மட்டும் எடுத்தாலே போதும். சரி, கூட்டலாம். ஒட்டு மொத்தமா கூட்டு எவ்வளவு நாள் வருதுன்னு பார்க்கலாம். 6, அடுத்து 8 9 96 நாள் வருது. 96 ÷ 7, 4 7 7, மீதி 2 6, 3 7 21, மீதி 5. 0ன்னா நம்மளுக்கு தெரியும் திங்கள். 5 இருக்கு, 1 2 3 4 5 போட்டுங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஆன்சர் சனின்னு வந்தா ரைட்டு. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 65 பார்க்கலாம். நேற்றைய முன்தினம் வியாழன் என்றால் ஞாயிற்றுக்கிழமையானது என்றைக்கு வரும்னு கேட்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி கேள்விக்கு தெரியல, இன்னைக்குன்றதுக்காக ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். கேள்வி பாருங்க. நேற்றைய முன்தினம் வியாழன் என்றால், நேற்றைய முன்தினம் வியாழன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு கேட்கிறாங்க. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அடுத்த நாள் வந்திருக்கும். ஆன்சர் வந்துட்டு நம்ம இன்னைக்கு தானே புள்ளி வச்சிருக்கோம். இது நாளைக்கு. ஆப்ஷன்ல நாளை, நாளை மறுநாள், இன்று, நேற்று அப்படின்னு இருக்கு. நாளை அப்படின்னு வந்தா ரைட்டு. சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த வினாயன் 67 பார்க்கலாம். நாளை மறுநாள் என்னுடைய பிறந்த நாள். அதே நாளில் மறுவாரம் ஹோலி பண்டிகை. இன்று திங்கட்கிழமை எனில் ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் என்ன கிழமையாக இருக்கும் கேட்டிருக்காங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாம். நாளை மறுநாள், இன்னைக்கு சென்ட்ரா புள்ளி வச்சுக்கங்க. நாளை மறுநாள், நாளை மறுநாள் என்னுடைய பிறந்த நாள். இந்த நாள்ல என்னுடைய பிறந்த நாள் வச்சுங்களா. சரி, ஓகே. அதே நாளில் மறுவாரம், இதே நாள்ல மறுவாரம், அடுத்த வாரத்துக்கு போயிடுங்க. கீழே கூட ஒரு கோடு போட்டுங்க. அதே நாளில் மறுவாரம் ஹோலி பண்டிகை. இதே நாள்ல மறுவாரம் ஹோலி பண்டிகை. இது ஹோலி பண்டிகை.
சரி ஓகே. அப்படின்னா இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்றாங்க, இந்த புள்ளி வச்சிருக்கிறல்ல இந்த கிழமை திங்கக்கிழமைன்னு சொல்றாங்க. ஹோலி பண்டிகைக்கு மறுநாள் என்ன கிழமையா இருக்குன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமையா இருந்தா இந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை, இது புதன்கிழமை, அதாவது என்னோட பிறந்த நாள் சொன்னது வந்து புதன்கிழமை. அடுத்த வாரம் அதே நாள் ஹோலி பண்டிகை புதன்கிழமை தானே இருந்திருக்கும். புதன்கிழமை முடிஞ்ச மறுநாள் என்ன கிழமை இருக்கும்? அப்போ வியாழன். வியாழக்கிழமைன்னா ஆன்சர் சரி. சரி ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த வினாயன் 68 பார்க்கலாம். சுமதி அவருடைய அக்கா பிறந்த நாளை மார்ச் மாதம் 12க்கு பின்னால் ஆனால் 17க்கு முன்னால் என்று கூறுகிறாள். ஆனால் அவருடைய தம்பி அவருடைய அக்கா பிறந்த நாளை மார்ச் மாதம் 14க்கு பின்னால் ஆனால் 20க்கு முன்னால் என்று கூறுகிறான் எனில் அவர்களுடைய அக்கா பிறந்தநாள் எந்த தேதி அப்படின்னு கேட்கிறாங்க. தேதி மார்ச் 15, மார்ச் 16, மார்ச் 15 அல்லது 16, மார்ச் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, செக் பண்ணலாம். சுமதின்னு ஒரு பொண்ணு, இதான் ஒரு பெரிய பொண்ணு. அந்த பொண்ணுடைய பிறந்த நாளுக்கு விவாதம் நடக்குது. அவங்க தம்பியும் தங்கச்சிக்கும் 2 பேருக்கு இதான் கேள்வி. அவங்க தங்கச்சி ஒரு டேட் சொல்றாங்க, அவங்க தம்பி ஒரு டேட் சொல்றான். கேள்வியை சிம்பிளா புரிஞ்சுன்னா இப்படிதான். இப்ப 2 பேர் சொல்றது எது வந்து ஆன்சரா இருக்கும்னு கேட்கறாங்க. செக் பண்ணலாம். சுமதி அவருடைய அக்கா பிறந்த நாளை மார்ச் 12க்கு பின்னாடி, மார்ச் மாசம். 2 பேர் சொல்றமே மார்ச் மாசம் தான். சுமதி இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அந்த சின்ன பொண்ணு மார்ச் 12க்கு பின்னால் ஆனால் 17க்கு முன்னால், மார்ச் 12க்கு பின்னால் 17க்கு முன்னால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்தெந்த டேட் எல்லாம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு? 13, 14, 15, 16 இதுக்கு நடுவுல வர்றதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அடுத்து அவங்க தம்பி சொல்றான், இல்ல இல்ல அவருடைய பிறந்த நாள் வந்துட்டு மார்ச் மாசம் 14க்கு பின்னாடி, 14க்கு பின்னாடி ஆனா 20க்கு முன்னாடி, 20க்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான் அந்த தம்பி சொல்றான். அப்ப இதுக்கு நடுவுல டேட் எல்லாம் எதுங்க இருக்கு? 15, 16, 17, 18, 19 இந்த டேட் இருக்கு. சரி, கேள்வியில ஆப்ஷன் எது சொல்றாங்கன்னா 15ஆம் தேதி சொல்றாங்க, 15ஆம் தேதி சொல்றாங்க, அடுத்து 16ஆம் தேதி சொல்றாங்க, 15, 16 2ல எதுனா வர்றான்னு சொல்றாங்க, அடுத்து வந்து மார்ச் 17ன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க 13 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது 2க்கு நடுவுல வர்றதுக்கு இந்த 13 இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. சார் இங்க இருக்கு, இங்க இல்ல. அடுத்து 14 இங்க இருக்கு, இங்க இல்ல. அதனால இது 2ம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 17, 18, 19 இங்க இல்ல, அதனால இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 15, 16ன்றது 2 பேர் சொல்றதுலயுமே இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணுடைய பிறந்த நாள் 15ஆம் தேதி இருக்கலாம், அப்படி இல்ல 16ஆம் தேதியாவும் இருக்கலாம். ஆப்ஷன் சி போட்டா சரி. சரி ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் டெஸ்ட் நாளுடைய சைக்காலஜில கடைசி கேள்வி பார்க்குற 70வது கேள்வி பார்க்கலாம். ஜூலை 5 செவ்வாய்க்கிழமையில் ஆகஸ்ட் 5 என்ன கிழமை? ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஜூலை 5 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 5 என்ன கிழமை? ஜூலைல நம்ம எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலைல ஒட்டு மொத்தம் 31 நாள் இருக்கு. 31 நாள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 1ஆம் தேதி தெரிஞ்சிட்டு இருக்கோம், 2ஆம் தேதி தெரிஞ்சிருக்கும், 3 நாள் தெரிஞ்சிருக்கும், அதை தாண்டி தான் 5க்கு வந்திருப்பாங்க. 5 நாள் தெரிஞ்சிருச்சுன்னா 31 நாள்ல மீதி எவ்வளவு நாள் தெரியாத நாள் இருக்கும்? 26 நாள் ஜூலைல தெரியாத நாள் இருக்கும், 26 நாள். சரி, அடுத்து ஆகஸ்ட்ல எவ்வளவு நாள் கேட்கறாங்க? 5 நாள் வரைக்கும் தெரியல, அதனாலதான் 5ஆம் தேதி நாள் கேட்கறாங்க. 5 நாளும் எடுத்துக்கிறோம். 26 5 கூட்டினா மொத்தமா 31 நாள். ரொம்ப சிம்பிளா 31 நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல 7 அடிப்போம். 4 7 28, மீதி 3. 0ன்னா செவ்வாய்க்கிழமை, 1 2 3 புதன், வியாழன், வெள்ளி அப்படின்னு வந்தா சரி. வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்தா சரி. ஓகே, நம்ம ஆன்லைன் டெஸ்ட் நாளோடைய மேக்ஸ், சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப பிரீஃபா பார்த்திருக்கோம். நீங்க அந்த வீடியோவை நான் ஒரு வேலை வேகமா நடத்திருந்தாலும் பொறுமையா வச்சு பாக்குறதுனால, எல்லாம் ஸ்கிப் பண்ணி முன்னாடி போய் பாக்குறதுனால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு டெஸ்ட் எடுத்து எழுதும்போது, படிக்கும்போது அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மேலோட்டமா இருக்கு, சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா நீங்க படிக்கிற பாடம் ரொம்ப கம்மின்றதுனால. இதே ஒரு 4 டெஸ்ட், 10 டெஸ்ட், 20 டெஸ்ட் போகும்போது படிச்சதெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த டெஸ்ட் பார்த்துட்டு, இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்க மண் கடந்து போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் எடுத்து அதுல 4 ஆப்ஷனுக்கு நான் சொல்றது எழுதி வச்சுக்கோங்க இப்பவே. அதுதான் பின்னாடி உங்களுக்கு கடைசியா ஒட்டுமொத்தமா 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்றதுக்கும் 40 கொஸ்டின் மட்டும் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்றது வித்தியாசம் இருக்குல்ல. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயன்படுத்திக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி.